இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். இந்த புதிய மாதத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இம்மட்டும் கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்தி இருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காணப்படுவோம். உங்கள் எல்லாருக்கும் இன்னும் கிறிஸ்மஸ் வரலையா என்னான்னு தெரியல. ரொம்ப சோம்பலா சோர்வா இல்லை? பாட்டு புஸ்தகத்தில் பாட்டு இருந்தால் இதில் வரல, அதில் பாட்டு வந்ததுன்னா பாட்டு புஸ்தகத்தில் பாட்டு இல்லை. எப்படி தான் கர்த்தர் ஆராதித்து பாடுவோம்னு தெரில. அதனால் தயவுசெய்து எல்லாரும் உங்கள் கையில் ஒரு பாட்டு புஸ்தகம் இருக்கட்டும், சரிங்களா? அதனால் யாருமே பாடாமல் 1ஆம் இப்படி இருந்தால் இன்னும் 25ஆம் எப்படி இருப்பீங்க தெரில. இல்லை, கேட்டதெல்லாம் இன்னும் கிடைக்கலையா, வாங்கின கேட்ட இடத்துல இன்னும் கொடுக்கலையா என்னான்னு தெரில. இல்லை, அதனால் இன்னும் வரலையா என்னான்னு தெரியல. எப்படியோ ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். எல்லாரும் உற்சாகமாய் காணப்படுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த காலை வேளையில் தொடர்ந்து நம்மை அர்ப்பணிப்போம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எஸ்தர் புஸ்தகம், எஸ்தரின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலேதானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. போதும். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த டிசம்பர் மாதம் நம்முடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி மாதத்தில் நம்முடைய காரியங்களை எல்லாம் மாறுதலாக அவர் முடிக்க போகிறார். அதைத்தான் அந்த முதல் வசனத்தினுடைய அந்த கடைசி சொற்றொடர் சொல்லுகிறது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. God will make the opposite happen. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார்? God will make the opposite happen. நமக்கு எதிர்மாறா இருக்கிறவைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றப் போகிறார். சரிங்களா? இப்படி நடக்கும்னு நினைச்சு பார்த்தோம், ஆனால் அப்படி நடக்காதபடிக்கு தேவன் செய்ய போகிறார். அப்படி நடந்துரும்னு நாம் எதிர்பார்த்தோம், ஆனால் அப்படி நடக்காதபடிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய போகிறார். எனவே இந்த மாதத்தில் அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அங்கே காரியம் மாறுதலாய் முடிந்தது. God will make the opposite happen. நமக்கு எதிர்மாறானவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த மாதத்தில் அவர் மாற்றப் போகிறவராய் இருக்கிறார். சரிங்களா? அவர் ஒரு நாளும் மாற மாட்டார், ஆனால் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். இது எப்போ நடந்த சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக அங்கே சொல்லப்பட்டுள்ளது இந்த 9ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து ஒரு 3 குறிப்புகளை ஆண்டவர் நான் உங்களுக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். அந்த 3 குறிப்புகள். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், அது 9ஆம் அதிகாரத்தில் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே. சரிங்களா? இந்த வேதத்தில் சில வசனங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனங்கள் எல்லாம் இருக்கு. உங்களுக்கும் அப்படி இருக்கும். அப்படிதான் அதில் ரொம்ப ஹைலைட்டான வசனம் எனக்கு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படிதான் என்னுடைய லெட்டர் பேடு மற்ற என்னுடைய எல்லாத்திலுமே அதை தான் முதல் வசனமாக போடுவேன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படிதான், நத்திங் இம்பாசிபிள் வித் காட். அப்படிதான். அதுக்கு அடுத்து நிறைய வசனங்கள், சில வசனங்கள் எல்லாம் பிடித்தமான வசனங்களாக இருக்கும். அது மாதிரி இந்த 9ஆம் அதிகாரம் 1 வசனம் பிடித்தமான ஒரு வசனம். ஏன்னா இதில் ஒரு மாதம் வருகிறது. என்ன மாதம்? 12ஆம் மாதம். அப்புறம் ஒரு தேதி வருது. என்ன தேதி? நீட்டா பிறந்த தேதி. சரிங்களா? 13ஆம் தேதி. ஆக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம். சரி, எங்களுக்கு பிடிச்சமான ஒரு தேதி அதில் இருக்கு. 12ஆம் மாதம் 13ஆம் தேதி. சரிங்களா?
யோசித்து பாருங்க. நீங்க பிறந்த மாசம் பிறந்த தேதி பைபிள்ல இருக்கா? இல்ல, யாரோ ஒருத்தருக்கு தான் அது மாதிரி இருக்கும். அப்ப அது மாதிரி சரிங்களா? அப்ப எங்களுடைய பிறந்த மாதம் பிறந்த தேதி இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே. ஸோ அப்போ கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே, அன்றைக்கு அவங்க யூதர்களுக்கு அந்த 12ஆம் மாதத்தினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் மாதம். ஆனால் நமக்கு அது டிசம்பர் மாதம். சரிங்களா? டிசம்பர் மாதம். தமிழில் வந்து இந்த டிசம்பரில் கார்த்திகை இல்லைங்களா, அது மார்கழி, அது சேர்ந்து வர்ற மாதிரி வரும். ஆனால் இங்கே ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம். சரி, இந்த 12வது மாசத்துல தான் கர்த்தர் என்ன பண்றார் பாருங்க. உங்களுக்காக எனக்காக முதல் காரியம், காட் டர்ன்ஸ் த டைமிங். உங்களுக்காக எனக்காக காலங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார், நேரங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார், சமயங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். சரிங்களா? கவனித்து பாருங்கள் அன்பானவர்கள். 12ஆம் மாதம் அப்பனா எத்தனை மாசம் ஓடி போச்சு? அதுக்கு முன்னால 11 மாசம் ஓடி போச்சு. 11 மாசம் கர்த்தர் ஒண்ணுமே செய்யல. 11 மாசம் தேவனுடைய ஜனங்களுக்கு சாதகமான ஒரு பதில் வரவே இல்லை. ஆனா 12ஆம் மாசம்னு ஒன்று வந்தது பாருங்க. அப்போ கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. அப்ப கவனித்து பாருங்கள். அப்போ இந்த 12வது மாசத்துல, இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய என்னுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இப்போ என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய காரியங்கள் எல்லாம் மாறுதலா முடியணும், மாறுதலா நடக்கணும் அப்படின்னா அந்த அவர் குறித்திருக்கிற அந்த நேரம் வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும். சரி, 12ஆம் மாசம் என்ன எடுத்ததுமே வருது இல்ல, கடைசியா வருது பாருங்க. இல்ல, இந்த டிசம்பரு ஏதோ 1வது மாசம் 2வது மாசம் 3வது மாசமா இருக்கக்கூடாது. அப்படி இல்லை பாருங்க, கடைசி மாசம் 12வது மாசமா இருக்கு. அப்பனா அந்த 12வது மாசம் வரைக்கும் நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும் இல்லைங்களா? பொறுமையா இருக்கணும். அப்ப அங்கதான் தேவன் என்ன பண்ணி இருக்கிறார்? குறித்து இருக்கிறார். அன்னைக்கு அவங்களுக்கு அந்த 12ஆம் மாதம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் குறித்திருக்கிற ஏதோ ஒரு சமயம், கர்த்தர் குறித்திருக்கிற ஏதோ ஒரு நேரம், கர்த்தர் குறித்திருக்கிற ஏதோ ஒரு தேதி, கர்த்தர் குறித்திருக்கிற ஏதோ ஒரு மாதம். அப்ப அந்த மாதம், அந்த தேதி, அந்த நேரம், அந்த சமயம் வரைக்கும் நீங்களும் நானும் காத்திருக்கும் பொழுது, பொறுமையா இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுங்களா? நம்முடைய காரியங்களை எல்லாம் மாறுதலாய் முடிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம எதிர்பார்க்க, அதாவது எதிர்மாறானவைகளாக நடக்கிற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றணும்னா கர்த்தர் என்ன செய்யணும்? அவர் அந்த காலத்தை என்ன பண்ணணும்? மாற்ற வேண்டும். அவர் அந்த காலத்தை திருப்ப வேண்டும். அதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது, God turns the timing. உங்களுக்காக எனக்காக அவர் நேரங்களை மாற்றுகிறார், சமயங்களை மாற்றுகிறார். பார்த்தீங்களா? யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. யோசுவா புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், அன்றைக்கு ஒரு யுத்தம் நடக்கும் பொழுது சூரியன் சந்திரனையும் இந்த யோசுவா என்ன பண்ணியிருக்கிறார்? அப்படியே நிற்க வச்சிருக்கிறார் இல்லைங்களா? அப்போ காலங்களை ஆண்டவர் மாற்றுகிறார், சமயங்களை மாற்றுகிறார் இல்லைங்களா? எனக்காக இந்த பகல்ல ஒரு 1 hour எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு கேட்டோம்னா கர்த்தர் அதை செய்கிறவராக இருக்கிறார் இல்லைங்களா? ஏன்னா காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது, சமயங்கள் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. அப்போ God turns the timing. அப்போ அந்த குறித்த நேரம், நன்றாய் கவனிங்க அன்பானவர்களே. ஸோ அந்த குறித்த நேரம் வரும் பொழுது நம்முடைய அந்த தாமதங்கள் எல்லாம் அங்கே உடைக்கப்படும். நாம் நினைக்கிறோம் ரொம்ப லேட் ஆகுது, ரொம்ப டிலே ஆகுது, ரொம்ப தாமதமாகுது, இவ்வளோ நாளா, இவ்வளோ மாசமா, இவ்வளோ வருஷமா அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த தேவன் அந்த குறித்திருக்கிற அந்த நேரம் வரும் பொழுது ஆல் த டிலேஸ் பிரேக்ஸ், எல்லா தாமதங்களும் முறிக்கப்படும், எல்லா தாமதங்களும் உடைக்கப்படும். சரிங்களா அன்பானவர்களே? ஸோ அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. அங்கே என்ன மாதம்? 12ஆம் மாதம் 13ஆம் தேதி இல்லைங்களா? அப்போ அந்த 11வது மாதத்துலேயும் ஆண்டவர் செய்ய மாட்டார். அதுக்கப்புறம் பிறக்க போகிற முதல் மாசத்துலயும் கர்த்தர் செய்ய மாட்டாரு. இல்ல 13ஆம் தேதிக்கு முன்னால ஒரு நாள் முன்னால செஞ்சா என்ன அப்படின்னு நாம நினைக்கிறோம். இல்ல, கிடையாது. அதே போல 13ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய 14ஆம் தேதி பண்ணுவாரா அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். கரெக்டா அந்த மாதத்துல, அந்த தேதியில அவர் நமக்கு செய்கிறவராய் காணப்படுகிறார். ஏன்னா அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாயிண்டட் டைம், தேவன் குறித்திருக்கிற ஒரு நேரம். இயேசுநாதர் பிறக்கும் போது கூட பாருங்க, கண்ட சமயத்தில் அவர் பிறக்கல இல்லைங்களா? வாசித்து பாருங்கள், கலாத்தியருக்கு எழுதப்பட்ட புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 4:4. கலாத்தியர் 4:4. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. 2ஆம் வசனம்
தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரனுக்கும். அப்புறம் அஞ்சாவது வசனம் காலம் நிறைவேறின போது. பாத்தீங்களா, டைம் வாஸ் அப்பாயிண்டட், காலம் நிறைவேறின போது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திடீர்னு பிறக்கல, தற்செயலா பிறக்கல, புரியுது? அவர் இஷ்டத்துக்கு அவர் பிறக்கல, இல்லைங்களா? பாருங்க, ஆதி ஆகமத்துல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டாரு, ஆனா ஆதி ஆகமத்துல பிறக்கல, யாத்திராகமத்துல பிறக்கல, இல்லைங்களா? அல்லது மற்ற அந்த பஞ்சாகமத்துல பிறக்கல, சரித்திர புஸ்தகத்துல பிறக்கல, ராஜாக்கள் புஸ்தகத்துல பிறக்கல. எப்போதான் பிறக்கிறார்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறின போது. அல்லேலூயா. அப்ப காலம் நிறைவேறின போது பிதாவானவர் தம்முடைய குமாரனை, சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினது போல காலம் நிறைவேறின பொழுது நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். சரிங்களா? நாம நினைக்கிற காலம் இல்லை, நாம எதிர்பார்க்கிற காலத்துல இல்லை, நாம கற்பனை பண்ணி வச்சிருக்கிற காலத்துல இல்லை, நாம சிந்திச்சு கொண்டு இருக்கிற காலத்துல கிடையாது. அவர் நினைக்கிற காலத்துல அதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். சோ உங்களுக்காக, எனக்காக, புரியுதா? கர்த்தர் என்ன பண்றார் பாருங்க, அந்த கடிகாரத்தையே மாற்றுகிறவராக, கேலண்டரையே மாற்றுகிறவராக அவர் காணப்படுகிறார். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். God turns the timing. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 102ஆம் சங்கீதத்தில், சங்கீதம் 102 13ஆம் வசனம். 102ஆம் சங்கீதத்தில் 13வது வசனம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். எப்போ? காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. பாத்தீங்களா? அப்பா, அந்த சியோனுக்கு ஆண்டவர் தயை செய்கிற அந்த காலமும் அதற்காக குறிக்கப்பட்ட அந்த நேரமும் வரும்னு சொல்லப்படல, என்னது? வந்தது. பாத்தீங்களா? வந்தது. அப்போ அதைத்தான் நீங்க எஸ்தர் 9:1 நாம பார்க்கிறோம். அந்த யூதர்களுக்கு ஆண்டவர் செய்ய வேண்டிய அந்த இரக்கம், செய்ய வேண்டிய அந்த நன்மையான காரியம், கொடுக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதமான காரியம், அதையெல்லாம் செய்யும்படிக்கு ஏற்ற நேரமும் ஏற்ற காலமும் அங்கே வந்திருப்பதாக நமக்கு இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே முதலாவதாக அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதம் முழுக்க கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நமக்காக காலங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார், சமயங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். நாம நினைக்கிறோம், நேத்துக்கே செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இல்ல இன்னைக்கு தேதி 1 பிறந்துருச்சு, நேத்தே கொடுத்திருந்தா இன்னைக்கு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிருக்கலாமே, இல்ல? கிடையாது. கர்த்தர் ஒரு நேரம் குடிச்சிருக்கிறார். சரிங்களா? நீங்க கேட்கிற நேரத்திலையும் அது நடக்காது. அவன் கொடுக்கிறன்னு சொன்னான் பாருங்க, அந்த நேரத்திலையும் நடக்காது. ஆனால் ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரத்தில் கட்டாயம் நடக்கும். புரியுதுங்களா? நாம நினைக்கிறோம் 10ஆம் தேதி கிடைச்சா நல்லதுங்க அப்படின்னு. அவன் சொல்றான், இல்ல 5ஆம் தேதி உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறான், இல்ல? ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? 10ம் கிடையாது, 15ம் கிடையாது, இல்லைங்களா? ஒருவேளை 13ஆ கூட இருக்கலாம். சரிங்களா? ஆகவே அப்ப இங்க 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல நாம் பார்க்கிறோம், 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே. அதனுடைய அர்த்தம் என்ன? என் ஆண்டவர் காலங்களை, சமயங்களை, நேரங்களை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். சரி, அன்பானவர்களை கவனித்து பாருங்கள். அப்ப அந்த நேரம் வரைக்கும் நாம் என்ன செய்யணும்? இந்த நேரம் என்பது யாருடையது தெரியுமா? அது மனுஷனுடையது கிடையாது. புரியுதுங்களா? அது ஆண்டவருடையது. கேலண்டர்ல கிரிகோரியன் கேலண்டர்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஒருவேளை அவன் கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனால் அந்த காலங்களும் சமயங்களும் யாருடையது? என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அதனால God has a set time for you. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறார். புரியுதுங்களா? நான் குறிச்சிருக்கிற நேரம் இல்லை, அவரும் நமக்காக ஒரு நேரத்தை குறித்து இருக்கிறார். அந்த நேரம் வரைக்கும் நாம் என்ன செய்யணும்? வெயிட் ஃபார் த செட் டைம். அந்த நேரம் வரைக்கும் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, யோவான் சுவிசேஷத்தில் படிச்சீங்கன்னா நிறைய தடவை என்ன சொல்லுவார் தெரியுங்களா? என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்ப எதுக்கு தாயா வந்தீங்க? இதுக்கு சொல்றதா வந்தீங்க? ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னா என் வேலை இன்னும் வரவில்லை, ஒரு நன்மையை செஞ்சு கொடுங்கன்னா என் வேலை இன்னும் வரவில்லை, இப்படியே சொன்னவரு. ஆனா பின்னால பாத்தீங்கன்னா என் வேலை வந்தது. பாத்தீங்களா? அப்ப காலமெல்லாம் கல்ற போய் சேர்ற வரைக்கும் என் வேலை வரவில்லை இன்னும் சொல்லல. புரியுதா? ஒரு நேரம் வந்த போது அப்ப சொல்லிட்டாரு, என் வேலை வந்தது, டைம் ஹஸ் கேம். புரியுதுங்களா? அப்ப கவனித்து பார்த்தீங்களா? அப்ப அதே போல உங்களுக்காக, எனக்காக ஒருவேளை இந்த நொடி பொழுது வரைக்கும் நமக்குரிய நேரம், வேலை, அந்த சமயம் வராமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக கர்த்தர் அந்த சமயத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார், நேரத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சரி, இரண்டாவதாக நாம் பார்ப்போம். இரண்டாவது ஒரு காரியம், அதே 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல ஒரு வார்த்தை, யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று, யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. சூழ்நிலை எப்படி இருக்கு பாத்தீங்களா?
யூதர்களுடைய பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. மற்றவங்க நம்மளை மேற்கொள்ள பார்க்கறாங்க. அவிசுவாசி விசுவாசியை மேற்கொள்ள பார்க்கிறான். பக்தி இல்லாதவன் பக்தி உள்ளவனை மேற்கொள்ள பார்க்கிறான். பாவி ஒரு பரிசுத்தவானை மேற்கொள்ள பார்க்கிறான். அநீதிமான் ஒரு நீதிமானை மேற்கொள்ள பார்க்கிறான். உலகத்தில் இருக்கிறவன் சபைக்குள் இருக்கிறவர்களை மேற்கொள்ள பார்க்கிறார்கள். அதுதான் அங்க நடக்கணும்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்த சமயத்துல தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? God turns the situation. சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். பாத்தீங்களா? முதல்ல அவர் நேரங்களை மாற்றினார், இப்ப சூழ்நிலையை மாத்துறார். பாருங்க, அவங்க எல்லாம் என்ன நம்பிக்கிட்டு இருந்தாங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க? நாம இவங்களை மேற்கொள்ளலாம், நாம இவங்களை ஜெயிச்சிடலாம், நாம இவங்களை தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா அந்த பகைஞர், யூதருடைய பகைஞர் இல்லைங்களா, அந்த ஆமான், அவனோடு கூட இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாரும் சரிங்களா, அந்த ராஜாவின் இடத்துல பொய் சொல்லி இந்த யூதர்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவன் ஒரு தீர்மானத்தை எடுத்து அதற்காக அவன் அங்க சதி திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறான். யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒரு எதிர்மறையான ஒரு சூழ்நிலை, ஒரு கெடுதலான ஒரு சூழ்நிலை, நமக்கு விரோதமான ஒரு சூழ்நிலை. அங்க பாருங்க, யூதர்களுக்கு அது சாதகமான சூழ்நிலை இல்லை, அது அவர்களுக்கு பாதகமான சூழ்நிலை இல்லை. ஏன்னா பகைஞர் யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று என்ன பண்ணியிருக்காங்க? நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்களா? கவனிச்சு பார்த்தீங்களா? the enemies hoped to overpower them. அவங்கள மேற்கொள்ளலாம், அவங்கள ஜெயிச்சிடலாம், அவங்கள தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு சத்துருக்கள், புரியுதுங்களா, அந்த யூதருடைய பகைஞர்கள் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையை கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறார் பாருங்க, மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. So God turns your situation. இந்த காலை வேளையில் உடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விளங்குதுங்களா? உன்னுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் புரட்டி போடுவார். விளங்குதுங்களா? இந்த புயல் பார்த்தீங்களா, இலங்கை அப்படியே புரட்டி போட்டுச்சு பார்த்தீங்களா? இன்னும் போகாம அப்படியே என்ன விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இல்லை, அங்கே அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், காரைக்கால், பாண்டிச்சேரி, இப்போ சென்னை, அப்படி அது போல் அப்போ அந்த டிட்வா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நல்ல ட்விஸ்ட் எல்லாம் காமிச்சிக்கிட்டு தான் இருக்குது இது இல்லை. அப்போ கவனிச்சு பாருங்க, அப்போ இந்த புயல் ஒரு தேசத்தையே புரட்டி போடுமையானால் என் தேவனாகிய கர்த்தரின் சூழ்நிலைகளை அவர் புரட்டி போடுகிறவராக இருக்கிறார். எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டவர் தம்முடைய மக்களினுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் புரட்டி போடுகிறவராக இருக்கிறார். இந்த மாசத்துல உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ சரிங்களா, ஆனா எப்படிப்பட்டதாக பார்க்கும்போது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பாதகமா இருக்கு இல்லைங்களா? ஏன்னா அங்க வசனம் சொல்லுகிறது, பகைஞர் யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அப்படின்னு நமக்கு அங்கே சொல்லப்பட்டு இருப்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அப்ப கவனிச்சு பாருங்க அன்பானவர்களே, அந்த சூழ்நிலையில தான் இல்லைங்களா, அப்ப யூதர்கள்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்க? நாம ரொம்ப பலவீனர்கள். உண்மையிலேயே சொல்ல போனா அந்த சமயத்துல யூதர்கள் ரொம்ப கொஞ்சம் பேரா இருந்தாங்க, பெரும்பான்மையான மக்கள் கிடையாது. அவங்க சிறுபான்மை மக்களாக காணப்பட்டாங்க. அதே போல அதிகாரத்துல ரொம்ப குறைவுள்ளவர்களாக காணப்பட்டாங்க அந்த சமயத்துல சரிங்களா. அப்ப அந்த அந்நிய ஜாதிகள், அந்த அந்நிய மக்கள், அவங்க தான் பெரும்பான்மையா இருக்காங்க. அவங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்கிறது. மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் இப்போ அகாஸ்வேரு ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்ப கவனிச்சு பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு சாம்ராஜ்யம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு அரசன், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அப்ப யூதர்கள் தங்களை பலவீனர்களாக அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா, அவங்களுடைய பலவீனத்தை கர்த்தர் பலமாக மாற்றிவிட்டார். சரிங்களா? பலவீனம் பலமாக மாற்றப்பட்டது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அவங்களுடைய எண்ணிக்கையில் அவங்க ரொம்ப குறைவாக இருந்தாங்க, அதிகாரத்தில் ரொம்ப குறைவுள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மக்களினுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். எனவே தான் அங்கே சொல்லப்பட்டுள்ளது, யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஏசாயா 54 அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போதும். பாத்தீங்களா, நமக்கு விரோதமாக அன்றைக்கு யூதர்களுக்கு விரோதமாக சில ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டது. பகைஞர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. இவங்களை மேற்கொள்ளலாம், இவங்களை ஜெயிச்சிடலாம், இவங்களை ஒண்ணுமில்லாம பண்ணிடலாம், இவங்களை அழிச்சு போட்டுடலாம் அப்படின்னு பகைஞர்கள் அங்க திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆயுதங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க.
அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை, அப்பதான் ஆண்டவருடைய காரியம் அங்க நடக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். யோசித்து பாருங்கள். வாட் எவர் த எனிமி பிளான்ட், காட் ரிவர்ஸ் இட். அவர் அதை அப்படியே திருப்பி போடுகிறவராக இருக்கிறார். சரிங்களா? உங்களுடைய சத்துருக்கள், உங்களுடைய விரோதிகள், உங்களுடைய எதிராளிகள் உங்களுக்கு எதிராக என்ன திட்டங்கள் தீட்டினாலும், என்ன தீர்மானம் பண்ணினாலும், கர்த்தர் அவைகளை எல்லாவற்றையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. காட் ரிவர்சஸ் இட். அவர் அப்படியே மாத்திடுவாருங்க, அப்படியே திருப்பிடுவார். புரியுதா? அப்படியே திருப்பிடுவார் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். சரி, மூன்றாவது கடைசியாக இன்னொரு காரியத்தை பார்ப்போம். அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி, அந்நாளிலே தானே. அந்நாளிலே தானே. எந்நாளிலே? எந்நாளிலே? அந்த 12வது மாதம் 13ஆம் தேதியில. பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப பர்டிகுலர் வேர்டு, அது குறிப்பான ஒரு வார்த்தை. அந்நாளிலே தானே. அப்பனா அந்த நாளுக்கு முந்தின நாளும் கிடையாது, அந்த நாளுக்கு பிந்தின நாளும் கிடையாது. கரெக்டா அந்த நாள். அப்ப ஆண்டவர் செஞ்சார்னா கரெக்டா அந்த நாள்ல தான் செய்வார், அந்த நேரத்துல தான் செய்வார். ஏன் ஆண்டவரே ஒரு 1 ஹவருக்கு பிஃபோரா பண்ணிட்டா நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னு நாம கேட்கிறோம். ஏன் ஆண்டவரை இவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டீங்க, ஒரு 1 ஹவருக்கு கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே? இல்லை, கிடையாது. ஆண்டவர் எப்போதுமே ஆன் டைம்ல நமக்காக கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் குறித்த நேரத்தில், சரியான நேரத்தில், இல்லைங்களா? ஆன் டைம். ஒரு காலத்தில் அந்த ரைட் டைம் சொல்லுவாங்க. அந்த ரைட் டைம் எல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் டைம் தான் ரைட் டைம் முந்தையெல்லாம். இப்போ ட்ரெயின் டைம் கூட என்ன இல்லை, ரைட் டைம் கிடையாது. புரியுதா? டைம் கரெக்டாக வைக்கணும்னா அந்த ட்ரெயின் டைம். புரியுதா? அந்த சென்ட்ரல் மேலே கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் இருக்கும். ஸோ கரெக்டாக ஓடும், ரைட் டைம். சரிங்களா? ஆனால் இப்போ அப்போ ஆண்டவர் நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற அந்த ரைட் டைம்லையோ அந்த ஆன் டைம்லையோ ஆண்டவர் செய்ய மாட்டார். அவர் குறிச்சிருக்கிற ரைட் டைம்லையும் அவர் குறிச்சிருக்கிற ஆன் டைம்லையும் ஆண்டவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். சரி, மூன்றாவது இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? அந்நாளிலே தானே யூதர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. பார்த்தீங்களா? அப்ப காரியம் மாறுதலாய் முடிந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, அதாவது பகைஞர்கள் யூதர்களை மேற்கொள்ளலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன நடந்துருச்சு பாருங்க, யூதர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொண்டார்கள். அல்லேலூயா. பார்த்தீங்களா? So God turned the result. முடிவை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அங்க எப்படி முடிஞ்சிருக்கணும் தெரியுங்களா? பகைவர்கள் யூதர்களை மேற்கொண்டு இருக்கணும். ஆனா எப்படி முடியுது பாருங்க, ஆண்டவர் எப்படி முடிய பண்ணுகிறார் பாருங்க. யூதர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு. நான் முதலே சொன்ன இத்தனைக்கும் யூதர்கள் யாரா இருக்காங்க? குறைவானவர்களாக இருக்காங்க, அதிகாரத்தில் கொஞ்சம் உள்ளவர்களாக இருக்காங்க, அவங்க பலவீனமானவர்களாக இருக்காங்க. ஆனா அந்த கொஞ்சம் பேர்களை கொண்டு, அந்த பலவீனமானவர்களை கொண்டு, அதிகாரத்தில் குறைவா இருக்கிற அந்த மக்களை கொண்டு அந்த மாபெரும் தேசத்தை, அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை அவர்கள் மூலமாக ஆண்டவர் என்ன பண்றாரு? மேற்கொள்ளுகிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஸோ இதுதான் கடைசியில் நாம் பார்க்கிறோம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. God will make the opposite happen. சரிங்களா? அப்ப யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, எதிரிகள் அவங்க வெற்றி பெறணும்னு நினைச்சாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க தோல்வி அடைகிறார்கள். இல்லைங்களா? அவங்க நம்மளை மேற்கொள்ளணும்னு நினைக்கிற போது நாம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்? நம்ம கதை தோல்வியில தான் முடியும். ஆனா கர்த்தர் உங்க கதையை தோல்வியில முடிக்க மாட்டாரு, வெற்றியில முடிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். சரிங்களா? காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அப்ப கவனிச்சு பாருங்க அன்பானவர்களே, எதிரிகள் எதிர்கொள்ளும் போது, எதிரிகள் உங்களை என்னையும் எதிர்கொள்ளும் போது எதிர்மாறாக நடக்கும். புரியுதா? நம்மளை அவங்க எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. அப்போ கர்த்தர் கிரியை செய்து, கர்த்தர் குறுக்கிட்டு என்ன பண்றாரு பாருங்க, அது அப்படியே ஆப்போசிட்டா மாத்திடுறாரு. எதிர்மறையாக கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஸோ அந்த இடத்துல அந்த வசனத்தை பார்க்கிறோம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. அன்பானவர்களே, 11 மாத காலமாக உங்கள் காரியங்கள் எல்லாம் என்னவா இருந்ததோ அதெல்லாம் இந்த மாசத்துல கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். மாறுதலாய் அவர் முடிய பண்ணுகிறவராக இருக்கிறார். இதற்கு இணையான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 9:28. அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். காரியத்தை பாருங்க அந்த வசனம் பார்த்தீங்களா? அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை 2 தடவை அந்த வார்த்தை வருது பாருங்க. இல்லைங்களா? நேற்று இந்த செய்தியை, நேற்று இரவு ஒரு 11-11:30 மணிக்கு இந்த செய்தியை தியானம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அப்பதான் ஜெயலட்சுமியினுடைய ஸ்டேட்டஸை பார்க்கும்போது இந்த வசனம் வருது.
அப்போ நம்ம வசனத்துக்கும் அவங்க போட்ட வசனத்துக்கும் கரெக்டாக வருது பாருங்க. இங்கே நான் எடுத்தது காரியம் மாறுதலாய் முடிந்தது. இப்போ ஜெயலட்சுமியும் அந்த ஸ்டேட்டஸில் ஒரு வசனம் போட்டிருக்கு. அந்த வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரா, நிறைவேற்றுவார். பார்த்தீங்களா? ஸோ அந்த வசனத்தில் பாருங்க, அவர் நீதியோட, அநியாயமெல்லாம் பண்ண மாட்டார். அநியாயமா இல்லைங்களா? மற்றவங்க இது என்ன அநியாயமாக இருக்க, இவங்களுக்கு போய் இவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாரு, சீக்கிரமாக பண்ணுறாரு. நாம் காத்திருந்த காலம் நமக்கு தான் தெரியும் இல்லை, எவ்வளோ நாளாக இருந்தோம், எவ்வளோ வருஷம். ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம ஆண்டவரை பற்றியும் நம்மளை பற்றியும் அநியாயமாக நினைப்பாங்க. என்ன இவங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாரு, என்ன இவங்களுக்கு எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்குது. எதுவும் டக்கு டக்குன்னு நடக்கலை. புரியுதா? இதுக்காக காத்திருந்த காலங்கள் நிறைய. இந்த வருஷம் வரைக்கும் எடுத்துக்கிட்டா 11 மாசமாக காத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ 12வது மாசத்துல தான் ஆண்டவரே கிரியை செய்கிறார். இது அவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? ஆனால் நமக்கு தெரியும் எவ்வளோ நாள் காத்திருந்தோம், எவ்வளோ நேரங்கள் காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி. அப்போ கர்த்தர் தம்முடைய காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றுவார். அடுத்து கர்த்தர் அந்த காரியங்களை பூமியில நிறைவேற்றுவார். பூமி என்று சொல்லும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார், நீங்க இருக்கும் போதே நிறைவேற்றுவார், உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் காலத்துக்குள்ளேயே கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் செத்து போன பிற்பாடு அவர் நிறைவேற்ற என்ன பிரயோஜனம் இல்லை? நான் போய் சேர்ந்த பிற்பாடு என் காரியமெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றணுங்கிற அவசியம் இல்லையே. அப்ப கர்த்தர் பூமியில சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? பூமியிலன்னா இந்த பூமியில கிடையாது, உங்க வாழ்க்கையில, உங்க கண்ணுக்கு முன்னால, உங்க காலத்துக்கு முன்னால கர்த்தர் அதை செய்கிறவராக இருக்கிறார். ஸோ அதைத்தான் மூன்றாவது கடைசியாக நாம் பார்க்கிறோம். God turns the result. அந்த முடிவையே கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். பார்த்தீங்களா? அன்பானவர்களை யோசித்து பாருங்கள் இல்லைங்களா? எத்தனையோ விளையாட்டு வீரர்களுடைய அந்த அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் முடிவை மாற்றி இருக்கிறாரு, ஒரு ரன்னுல கர்த்தர் முடிவை மாற்றி இருக்கிறாரு. சரிங்களா? அவங்கெல்லாம் கிறிஸ்தவ விளையாட்டு வீரர்கள் அவங்கெல்லாம். அப்போ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் அப்படி செய்யும் பொழுது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட அன்பா மூன்றாவது கடைசியாக என்னுடைய ரிசல்ட்டையே கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். உங்க ரிப்போர்ட்டையே ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அறிக்கையை ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். சரிங்களா? இந்த ரிப்போர்ட் படி தாங்க நடக்கும், இது தாங்க ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த ரிசல்ட்டையே கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அந்த ரிப்போர்ட்டை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். சரிங்களா? அன்பானவர்களை யோசித்து பாருங்கள். ஸோ இந்த எஸ்தர் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் 3 காரியங்களை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். 3 காரியத்தை ஆண்டவர் அப்படியே யூ டர்ன், திருப்பு முனையா மாத்திடுறார் இல்லைங்களா? டர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனையாக கர்த்தர் மாத்திடுறார். முதல்ல God turned the timings, இரண்டாவது God turned the situations, மூன்றாவது God turned the result. நம்முடைய முடிவுகளை கர்த்தர் மாற்றுகிறார். இதெல்லாம் என்னைக்கு நடந்தது? அவங்களுக்கு எப்போ நடந்தது பாருங்க, 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே. இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் 12வது மாசத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த 12வது மாசத்துல எப்போ வேணும்னாலும் ஆண்டவர் செய்வார். புரியுதுங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு போட்டு முடிச்சதுமே அப்பவும் செஞ்சாலும் செய்வார். நீங்கள் வீடு போய் சேர்றதுக்குள்ளே செஞ்சாலும் செய்வார், இல்லை 31ஆம் தேதிக்குள்ளே செஞ்சாலும் செய்வார். தெரியாது, அது அவருடைய நேரம், அது அவருடைய காலம். ஆனால் நமக்குரிய அந்த தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் நமக்குன்னு வந்துருச்சு. வந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். வந்தது, இனிமேல் வரும், இனிமேல் வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படலை, வந்தது. ஸோ வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒரு பாடலை பாடும் பொழுது நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு என்று நாம் கொடுப்போம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமி தனில் மகிமையோடு இலங்கும் உன்னதர் நாமமே, வானம் பூமி தனில் மகிமையோடு இலங்கும் உன்னதர் நாமமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அல்லேலூயா. பேய் நடுங்கும் நாமம், கடும் நோய் அகற்றும் நாமம், பேய் நடுங்கும் நாமம், கடும் நோய் அகற்றும் நாமம், நேற்றும் என்றும் என்றும்
மாறிடாத நாமம், நேற்றும் என்றும் என்றும் மாறிடாத நாமம், இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னதர் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னதர் நாமமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் எத்தனையோ மாதங்களினுடைய பெயர்கள் இருக்கிறது, என்னென்ன தேதிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் சந்தித்திருக்கிற இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி மாதம், இந்த 12ஆம் மாதம் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இந்த மாதத்தை குறித்த ஒரு பெரிதான நோக்கம் என் ஆண்டவருடைய சிந்தையிலே காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிற காரியம் என்னவென்றால், God will make the opposite happen. எதிர்மாறானவைகளை எல்லாம் ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். எதிர்மாறானவைகளை எல்லாம் ஆண்டவர் வித்தியாசமாய் மாற்ற போகிறார். எதிர்மாறானவைகளை எல்லாம் நீங்களும் நானும் நினைப்பதற்கும் மேலாக கர்த்தர் அவைகளை மாற்ற போகிறார். அதுக்காக ஆண்டவர் 3 காரியங்களை மாற்றுகிறார். God changed, God turns the timing, God turns the situations. மூன்றாவது ரிசல்ட். எல்லாத்தையும் இந்த 3 மாறிச்சுன்னா நம்ம வாழ்க்கையில எல்லா காரியங்களும் மாறுதலாய் முடியும், எல்லா காரியங்களும் மாறிடும். கர்த்தர் அந்த காரியத்தை சீக்கிரமாய் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறார். இந்த மாசத்திலே அவர் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த 12வது மாதத்தில் இந்த முதல் தேதியிலே கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய எஸ்தர் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. மெய்யாகவே வேதாகமத்தில் எத்தனையோ பேர்களுடைய காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினவர் இன்றைக்கு எங்கள் காரியங்களையும் கூட மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவனா இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் காரியங்களை எல்லாம் ஆண்டவரே மாறுதலாய் முடிய பண்ணுவதற்காக ஆண்டவரே நீர் காலங்களை சமயங்களை மாற்றுகிறீர் ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறீர் ஆண்டவரே, எங்களுடைய தகப்பனே ஆண்டவரே முடிவுகளை மாற்றுகிறவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வந்த மக்கள் அத்தனை பேர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தில் யார் யாருக்கு என்னென்ன காரியங்கள் மாறுதலாய் முடிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அதையெல்லாம் கர்த்தர் கூட இருந்து செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மற்றவர்கள் எங்களை மேற்கொள்ள கூடாது, நாங்கள் மற்றவர்களை மேற்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே அப்படி நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே தகப்பனே இந்த மழைக்கு மத்தியிலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பத்திரமாய் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புயலின் சீற்றங்களுக்கு நடுவிலே உம்முடைய ஜனத்தை, உம்முடைய திருச்சபை மக்களை, உம்முடைய குடும்பங்களை கர்த்தர் அற்புதமாக காக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. எங்கள் போதகருக்காய் ஜெபிக்கிறோம். அவர் போயிருக்கிற பயணங்களிலே கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் ஐயா. எல்லா புயலுக்கும் எல்லா சீற்றத்துக்கும் ஆண்டவர் விலக்கி அற்புதமாய் நீர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் நடக்கிற எல்லா ஊழியங்களை ஆசீர்வதியும், எல்லா ஜெபங்களை ஆசீர்வதியும், எல்லா கூட்டங்களை ஆசீர்வதியும், எல்லா ஆராதனைகளை ஆசீர்வதியும். உம்முடைய ஜனங்களினுடைய கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணி தாங்க. வருமானங்களை கர்த்தர் பலுகி பெருக பண்ணி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகள் நிறைந்த ஒரு மாதம். எல்லா தேவைகளுக்கு நடுவிலே கர்த்தர் ஆண்டவரே அவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். போதுமானவராய் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். போதுமானதற்கும் அதிகமானவராய் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் தொடர்ந்து எங்களை தருகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பெரிதான காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதியுங்க. எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் இப்போதும் எப்போதும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக இந்த டிசம்பர் மாதம் முழுவதிலும் கூட இருந்து நடத்தி பாதுகாத்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.